சரசு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு வாரம் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாம் துவைக்க போடணும். ஆமாம், பிள்ளைங்க போய் பார்க்கணும். அதுக்கு லீவில் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இப்படி நம்ம லைஃப் இப்படி அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்க விடக்கூடாது. ஸோ ரொம்ப லெத்தாஜிக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டத்தையும் பார்த்து அப்படியே மனசில் எடுத்து எதை பார்த்தாலும் பிடிக்காத மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் சரசு வந்து கோயிங் டு ஹோம், பேக் டு ஹோம். ஒரு நாள் நாளைக்கு இருந்துட்டு அடுத்த நாள் வந்துடுறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வா. நான் சொல்கிறப்ப வா. ஸ்கூல் வந்துடும். நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், சாட்டர்டே டான்ஸ் கிளாஸ் இருக்குது. மண்டே வந்து ஸ்கூல் இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு பண்ணி நீ ஹெல்ப் பண்ண. நான் பார்த்துக்கிறேன். எதை ரொம்ப தேவை ஆள் தேவைன்னா நான் கூப்பிட்றேன். ஏன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி. சரஸ் ஆட்டோ புக் பண்ணி கிளம்பி பார்த்து போயிட்டு வா. ஓகே. இந்நேரம் நான் ஊருக்குள்ளே இருந்தேன்னா நேற்று வந்து நம்ம இட்லி கடைக்கு போயிருப்போம். சாப்பிட்டு தோசை கடைக்கு இன்னைக்கு வந்து காந்தாரா படத்துக்கு போயிருப்போம். எங்கேயாச்சும் பிள்ளைங்களை வெளில கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டுச்சுங்க. போன வாரம் ஷடவுன் விட்டுருந்தப்ப தஞ்சாவூர் போகணும், வாயிலே வேளாங்கண்ணி வரைக்கும் போகணும்லாம் ஆசைப்பட்டோம். போக முடியல. எங்கள் அம்மாட்ட எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், அம்மா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்பையும் ஒரு ஆசைப்படுறப்பையும் நம்ம போயிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சூழ்நிலை ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கெல்லாம் போகிறப்ப எங்கள் அம்மாட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி போன வாரம் போகணும்னு நினச்சேன். போகலான்லாம் டிசைட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணேன். பட் வந்து வெயில் புரட்டாசி அப்படின்ற கண்டிஷன்ஸ்னால போக முடியல. இந்த வெக்கேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வீட்லேயே வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, ரோமா எப்பயுமே விட்டு இருக்காது. இப்போ அதுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நம்ம வெளில போவோம், வேலை விஷயமா போவோம், அதை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சான்ஸாக இருக்கும். எல்லாமே வாழ பழகணும்ல, அது ஒரு ட்ரைனிங் மாதிரி ஆச்சு. எனிவேஸ், நம்மளுக்கு என்ன நெகட்டிவ் நடந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் எடுத்துக்கணும். நெகட்டிவ் அப்படியே போட்டு புதைச்சிக்கணும். அதுதான் வந்து லைஃப்பை வந்து நம்மளுக்கு நல்லபடியாக ட்ரை பண்ணி கொண்டு போகும். சரி, பிள்ளைங்களை பார்த்துக்கோ. இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வந்து நினைவு நாள், ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக சாமி கும்பிடுங்க, ப்ரே பண்ணுங்க. அவர் நம்மளை வந்து காப்பாற்றுவார். ஓகே ஓகே, பாய். மிஸ் யூ டூ. ஒரு ஹாப்பியான நியூஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம உழைப்புக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சா ரொம்ப ஹாப்பியாகும். நம்ம ஒரு டான்ஸ் ஆடுவோம், கை தட்டினா சந்தோஷப்படுவோம், நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், பாராட்டினா ரொம்ப ஹாப்பியாகும். அந்த மாதிரி யூடியூப் பொறுத்த வரைக்கும் அந்த மைல் ஸ்டோன் தான் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும், அப்புறம் ஒரு கோல்டு ப்ளே பட்டன் வாங்கணும், அப்புறம் ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும். இப்போ வந்து செகண்ட் கோல்டு பட்டன் நம்ம சேனல் மம்மி ஸ்லேட்ச் பாக்ஸுன்ற சேனல், நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அதுக்கு வந்து கோல்டு ப்ளே பட்டன் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அது வந்து இப்போ நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ளே பட்டன் ரொம்ப பெருசாக இருக்கும், சில்வர் ப்ளே பட்டனும் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சின்ன யூடியூப்லேயே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க சைஸ் எல்லாம். இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோல்டு ப்ளே பட்டன். நம்ம வீட்டில் வந்து பெருசு ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. எப்பயுமே வந்து நாங்கள் வீடியோ ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து சாரா விஜயில் தான் நிறைய வீடியோஸ் போடுவோம். ரேண்டமாக என்னைக்காச்சும் யோசித்து 3 மாதம் ஐயோ இந்த சேனல் வீடியோ போடணும்னு சொல்லி அப்பப்போ வீடியோ போட்டதுக்கே நல்லா சப்போர்ட் கொடுத்து இந்த சேனலை சீக்கிரம் வளர வச்சுங்க. அந்த மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனல், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் லவ். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட். அப்புறம் ரோமா குட்டி என்கிட்ட வந்து ஒரு மொபைல் கேட்டுச்சு விளையாட. அப்புறம் அந்த லபுபு பொம்மை வந்து என் பொண்ணு பிரசித்தியா கேட்டுச்சு. ஸோ என் 2 பிள்ளைங்களுக்கும் வந்து அவங்க கேட்டதை வந்து நடுவுலேயே வந்து ஒரு பொம்மை கடையில் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணுங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு போகிறோமே அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க அப்பா சீக்கிரம் வந்துடுவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து அப்பா இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் வந்து அவங்க ஆசைப்பட்டதை வந்து நிப்பாட்டி வாங்கிட்டேன். எனக்கு பொதுவாக வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கப்ப நிப்பாட்டுங்கன்னு சொல்ல கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். பட் அவங்களுக்காக நான் வந்து அந்த கூச்சத்தை மீறி கேட்டு வாங்கி கொடுத்துட்டேன். ஆமா பிரசித்தியா, எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா, 2 பேரும் கண்ணை மூடுங்க. நல்லா மூடணும், திறக்கூடாது. ரோமா நல்லா மூடு, கையச்சு நல்லா இறுக்கி மூடு. இறுக்கி மூடுனியா? நல்லா இருக்குனியா? திறக்க கூடாது. நீ கத்த போற இப்போ சந்தோஷத்துல. ஆமா, ஃபர்ஸ்ட் ரோமா கண்ணை திறக்காம கையை மட்டும் நீட்டுங்க. ஒரு கைய 2 பேர் கண்ணை மூடுங்க. ஓகே, கண்ணை திறக்கூடாது, கையை திறக்க வச்சு. கண்ணை திறக்கலாம், கையை திறக்கூடாது. ஓகே, திறங்க. ரோமா, உனக்கு என்ன பாரு கிஃப்ட்? ஹாப்பியா? போட்டு ஓட உனக்காக இறங்கி வாங்கினேன்.
எங்கேயோ வாங்கினேன். உனக்கு ஹாப்பியா? இல்ல நீ வர வழியில ஒரு கடையில போனேன், போன் வாங்க போனேன். அங்க லப்பு தலகாணி இருந்துச்சு. தலகாணி மாதிரியே பொம்மை இருக்கான்னு பார்த்தேன். பொம்மை இருந்தது, பொம்மை ஆயிட்டேன். இதையும் கட்டி பிடிச்சா தூங்குவா? ஆமா ஆமா, அந்த முஞ்சதான் பார்க்கணும். ஹாப்பியா? மம்மிக்கு கிஃப்ட் இருக்கு. மம்மி கண்ண முடுங்க. ஆல்ரெடி காட்டிட்டேன். நான் எங்கமே போறது. இதுவே நான் வந்து ஆட்டோக்காரை இறக்க சொல்ல சங்கட்டப்பட்டு சங்கட்டப்பட்டுட்டு உள்ள ஆட்டோ வந்த பிறகு நடந்து போய் வாங்கிட்டு வரேன். நானு நான் சொல்றேன், எனக்கு நீ ஃபில்டர் கார்டு வாங்கினா ரொம்ப சந்தோஷம். வாங்கி தரேன் உங்களுக்கு. இதோட பெரிய சர்ப்ரைஸ். அவங்க சேனலுக்கு வந்து இது கோல்ட் பிளே. அவங்க சேனல் சொல்ல ஒரு நாள் வீடியோ போட்டது இல்ல. திருப்புங்க, ஓபன் பண்ணுங்க. நான் தான் ஆரம்பிச்சேன், நீங்க போடவும் இல்ல. அந்த மம்மி நானாவே மாறிட்டேன். ஆமா, இப்ப எல்லாம் இது பண பற்றாக்குறையில எக்கனாமிக்கலா சின்னதாக்கிட்டாங்க. சும்மா சொல்றேன், நிறைய பேர் வந்துட்டாங்களா மீ. இப்ப இந்த சில்வர் பட்டனே சின்னதா வந்துருச்சு தெரியுமா? இப்ப நம்ம வாங்கினா இதோட சின்னதா தான் வரும். ஆமா, இன்னைக்கு எங்க தாத்தாக்கு நினைவு நாள், அதனால எல்லாமே இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிருக்கோம். மம்மி வந்து இந்த டேபிள் அப்படியே பிடிச்சது இல்ல, தாத்தாக்கு பிடிச்சது. தாத்தாக்கு பிடிச்சதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சிருக்கேன், டிசைன் பண்ணிருக்கேன். எஸ், எங்க தாத்தாக்கு வந்து ரவா தோசை பிடிக்கும், புரோட்டா, இட்லி, நான்வெஜ் பிடிக்கும். பட் இன்னைக்கு வைக்க கூடாது, அதனால நாங்க வைக்கல. இல்லைன்னா நாங்க வச்சிருப்போம். இன்னைக்கு வந்து மம்மி ஈவினிங் தான் கும்பிடுறதுனால எதுவும் சமைக்கல. ஆர்டர் பண்ணி நாங்க போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது நான் தான் இந்த டெக்கரேஷன் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. எஸ், சூப்பர், அழகா இருக்கு. थैंक यू. என்ன Dress பண்ணிருக்க நீ இன்னைக்கு? லெஹங்கா. எதுக்காக? தாத்தா கும்பறதுக்காக. சூப்பர். Meanwhile, நாங்க அப்பா பக்கம் இருக்கோம். அப்பாக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்பா கஞ்சி தான் சாப்பிட்டாரு. ஆமா, அவங்க வந்து வீட்டு ஃபுட்டுனால அவங்க வந்து கொடுக்க கூடாது சொல்லிட்டாங்க. கஞ்சி தான் பார்த்துட்டு போய் 4 நாள் ஆச்சு. அப்படியே வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அது வந்து இனிமா கொடுப்பாங்க. அதில் வந்து இனிமா இன்சென்ஸ் ஆயில், ஏதோ மருந்து மூலிகைலாம் கொடுப்பாங்க. அவங்க ஷெட்யூல் படி இன்றைக்கி அந்த இனிமா கொடுத்துட்டு கஞ்சி சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்காக உருண்டை குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், கீரை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, கீரைலாம் என்ன செய்ய நல்லது தானே நினச்சி எடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து இங்க கஞ்சி தான் சாப்பிடும். ஆமா, ஆமா, அவ்வளவுதான். அதுக்குதான் ரோமா புள்ளதான் கணிக்கல பார்க்க பார்க்க உட்கார்ந்துருங்க யாரும். ஆமா, ரோமா ஒரே ஆசை என்கிட்ட கேட்டுச்சு, நான் பேசாம அப்பா கூட தங்கிக்கிறேன்னு அப்படின்ட்டு. ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் நீங்க விட போறீங்களா? உங்களால கூட வச்சுக்க முடியுமா? வச்சுக்கோங்க, தனியா தூங்குமா. பிரசித்தியா மாதிரி வளர்ந்து சொல்லுங்க. ஐயோ, நீ தனியா இருக்க, நீ எப்படி என்ன பாத்துக்குவ? நீ அந்த பெட்ல தனியா படுக்கணும், கீழே கீழே தூங்கிட்டேன்னா ரைட்டு. எந்துக்குவியா? ஆசத்தை பத்தியா? அப்புறம் நைட்டு போர் அடிக்கும், அழுக மாட்டியா? The next day, ஸ்கூல் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. மேம் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து ஜாய்ஃபுல்லா வந்து இந்த நியூ டேர்ம் வந்து ஆரம்பிங்க, புது ஐடியாஸோட எல்லாத்தையும் சூப்பராக மேக் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. காலையில் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாரி ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்தி, அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே சப்பாத்தி தான். அப்புறமா சப்ஜி. ரோமா என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். தோ பார்த்துட்டு வரேன். ரோமா, இங்க பாரு, பார்ட்னர்ஸ் பார்க்குறாங்க அவனே எப்படி அழுகுறா பாருங்க. முன்னாலாம் வந்து அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, அப்பா மம்மியும் சமைச்சு கொடுப்பாங்க. 2 பேர் சேர்ந்து சமைச்சு அப்பா போய் விட்டுருவாங்க. இப்போ அது கிடையாது. எங்க அம்மா தான் ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்து விடணும், சமைக்கவும் செய்யணும், மம்மி ஹெல்ப்பும் பண்ணுவாங்க.
இதனால வந்து அப்பா சீக்கிரமாக வரணும், மற்றபடி உடம்பெல்லாம் சரியாகி நார்மல் கம்பேக் வரணும், எங்கள் அப்பா சூப்பராக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. இப்போ வந்து அம்மா சமைச்சிட்ருக்காங்க, எல்லாமே சூப்பராக ஸ்கூலுக்கு போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. அதனால் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் ஸ்கூல் போகும்போது எப்படி எந்த மாதிரி இருந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாவா, அச்சோ ஸ்கூல் திறந்துருச்சா, எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ், எந்த மாதிரி இருந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், எதுவும் மைண்டில் வச்சுக்கூடாது. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்கணும். ஓகே, எக்ஸாம் மார்க் வாங்கி எக்ஸாம் மார்க் பண்ணோன்னே நான் காட்டுறேன் வீடியோவில். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாத்துக்கும் ஸ்கூல் திறந்துருச்சு. ஹாஃப் இயர்லி நோக்கி அடுத்த பயணம் அவங்களுக்குலாம். எனக்கு வந்து இந்த ஒரு ஃபேஸில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோமா நான் ஒரு நாள் இல்லைன்னா கூட என்னை கேட்டுக்கிட்டே இருக்கும், எங்கே போயிட்டாரப்பா, வீட்டுக்கு வந்துடுவாரா, சீக்கிரம் வந்துருக்கப்பான்னு சொல்லிட்டே இருக்கும். இந்த 12 days ஆச்சு இனியோட. இந்த 12 days-ம் அது சமத்தா அதோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கு. ப்ளஸ் ஸ்கூலுக்கு வந்து 2 நாள் போயிடுச்சு. அப்போயே என்னை பற்றி பெருசாக கேட்டுக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா, நைட்டு விட்டுட்டு போயிருக்கீங்களா, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நானும் சரசம் கூட போகல, தம்பிங்க தான் போய் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்படி போயுமே ரோமா வந்து ரொம்ப பழகிக்குச்சு. ஸோ இதுதான் ஒரு விஷயம், இதுதான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அது கரெக்டாக வந்து நடந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ரிசல்ட் அண்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை நான் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோட தான் சொல்ல முடியும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாங்களும் வந்து இது எப்படி இருக்குன்றது ரிசல்ட் கடைசியில் எங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஆமாம். ஸோ சோஃபாராக என்ன ஆயிருக்கு, என்ன ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு சொன்னால், நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து எம்ஆர்ஐக்கு அப்புறம் திருப்பி இங்கே வந்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 12 days என்ன வந்து கோத்ரூ போனோம்னா, ஃபஸ்ட்டு 4 days வந்து 2 செஷன் இருக்கும் ஒரு நாளைக்கு. காலையில் ஒரு செஷன், மத்தியானம் ஒரு செஷன் இருக்கும். அந்த காலையில் செஷனில் ஒத்தடம் கொடுப்பாங்க, ஒரு ஆயில் மருந்து வச்சு ஒத்தடம் கொடுப்பாங்க. சாயங்காலம் ஒரு தண்ணி மாதிரி அது ஏதோ மருந்து கலந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றுவாங்க. ஒரு 1/2 hour தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது கண்டினியூஸாக 4 days நடந்துச்சு. இது எதுக்குன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, முதுகில் வந்து வீக்கம் இருக்குல்ல, பல்ஜுன்றது, அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லி தொடர்ந்து 4 days அந்த மருந்தையும் அந்த ஒத்தடம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் தொடர்ந்து 4 days பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அது வந்து போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான மாத்திரையும் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. அந்த கஷாயமும் அந்த போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரெகுலராக அந்த 2 times a day எடுக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் இருக்கணும். காலையில் அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு தான் சாப்பிடணும். நைட்டு பிஃபோர் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடணும். இது வந்து ரெகுலராக இப்போ 12 days நடந்துட்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு 4 days வந்து அந்த ஒத்தடம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. ஆஃப்டர் 4th day முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இனிமானா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மருந்து கொடுக்குறாங்க. நம்ம பின்னாடி ஆனல் வழியாக ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே என்ன பண்ணணுன்னா, நம்ம எலும்பை ஸ்ட்ராங் பண்ணணுன்னு சொன்னாங்க. அவங்க கான்செப்ட் படி இந்த வாதம் அதை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு பார்ட்டு. ஸோ அதுக்குள்ளே கிளென்ஸ் பண்ணி சரி பண்ணணும்னு சொன்னாங்க. அது டெக்னிக்கலாக எனக்கு தெரியல. பட் வந்து ஃபஸ்ட்டு 2 times வந்து ஒரு நார்மல் இனிமா ஆயில் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இனிமா பெரிய இன்ஜெக்ஷனாக நிறைய மருந்தோட நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை இன்ஜெக்ட் பண்ண உடனே நம்ம வெறும் கஞ்சி சாப்பிட்டு குளிச்சிடணும். அது என்ன ப்ராசஸ், சாப்பிட்டோடனே பாத்ரூம் அந்த மருந்து கொடுத்தோடனே பாத்ரூம் போயிட்டு உடனே சுடுதண்ணியில் குளிச்சு வந்து அந்த கஞ்சியை சாப்பிடணும். ஸோ இது வந்து ஒரு 2 நாளாக ஆல்டர்னேட்டாக போச்சு. அதுக்கப்புறம் பேசிக் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் இப்போ தான் நோட் பண்ணேன். நம்ம அந்த வந்து அது பேர் ஏதோ டேர்ம் சொன்னாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ஒரு சைடு வெயிட் கொடுத்து நடந்து நிற்கிறதே க்ராஸாக இருக்குது சம்டைம்ஸ். ஸோ அது ஒரு 3 months சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே இந்த பெல்ட்டு போட்டு இருக்கணும். சோஃபார் இதுதான் இந்த 12 days அந்த ட்ரீட்மெண்ட்டு. அதோட சேர்த்து 10 போடுவாங்க. ஒரு கட்டு மாதிரி இங்கே இருக்கிற துணி இதில் வந்து ஏதோ மருந்து வச்சு கட்டு போட்டு விடுவாங்க. ஐயா இருக்கும் அந்த ரேஸ் வச்சு அந்த பேர் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட். டோட்டல் ப்ராசஸ் பேர் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டு. ஃபுட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 8 மணிக்கு கொடுப்பாங்க, நைட்டு 7 மணிக்கு டின்னர் கொடுத்து முடிச்சுடுவாங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி டைமுக்கு சாப்பிட்றது, அளவாக சாப்பிட்றதுனால பெல்லி ஃபேட்டே குறைந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஏன் மனைவியே பார்த்து என்ன ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்கிறீங்க, ஆல்ரெடி ஸ்மார்ட், இன்னும் இறங்கி ஸ்மார்ட் ஆகிட்டீங்க, இழைச்சி
அப்படின்றதால மல்டி பர்பஸாக எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி எனிவேஸ். இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது. 6 நாள் முடிஞ்சோன்னே வெளியில் வரேன். கபாலி டாக்டர் மாதிரி வெளியில் வந்துடலாம். ஒரு 13th தீபாவளிக்கு 7 டேஸ்க்கு முன்னாடி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய அப்டேட். நம்ம இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சது நடக்குது. நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறப்ப அதுக்கான விஷயங்கள் அதுவே நடந்துக்கும். நம்ம கரெக்டாக நம்ம விஷயத்தை செஞ்சோம்னா அதுக்கான விஷயம் அதுவே நடந்துக்கும்ன்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்டுக்காக ஒரு 10 டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆல்மோஸ்ட் 95% ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5% தான் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் டெஃபினட்டாக எங்களுக்கு அப்டேட் ஆனாலும் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ், பாய்.